ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி காஃபி கேக் தாங்க செய்ய போகிறோம். அந்த காஃபி கேக் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சே இந்த கேக் செஞ்செல்லாம் ரொம்ப சூப்பராக சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மீனாட்சி மகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம காஃபி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. நல்லா சுட சுட இருக்குது. பிங்கி குட்டி ட்ரை பண்ணுறாங்க. குட்டீஸ் கேக்னாலே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹோம்மேடாக சிம்பிளாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பர். நல்ல ஸ்பாஞ்சியாக உதிரியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு கேக்கு. பாருங்க, நல்லா வெந்துட்டு கேக் நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. குட்டி பாப்பா அதெல்லாம் கலந்து விட்டுட்ருக்காங்க. அதான் கேக் இப்படி இருக்குது. அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வாங்க இந்த கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுத்துக்கிறோம். எந்த காஃபி தூளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுத்துக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் காஃபி தூள் இருந்தால் போதும். கேக் பண்ணுறதுக்காக நான் இதில் கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாவும் எடுத்துக்கலாம், கோதுமையும் எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு. நான் 3/4 கப் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சின பசும் பால், எந்த பாலாக இருந்தாலும் ஓகே. காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. 1 கப் தேவைப்படும், வேணுன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் எண்ணெய் எடுத்திருக்கேன். ரீஃபண்ட் ஆயில். இது கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ யூஸ் பண்ணாதீங்க, கோகனட் ஆயிலும் யூஸ் பண்ணாதீங்க. ரீஃபண்ட் ஆயில், நெய், பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் கேக்கில் நல்லாயிருக்கும். அடுத்தது சர்க்கரை. 1/4 கப்பில் இருந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். உங்களோட கேக்கோட ஸ்வீட்டை பொறுத்து நான் சர்க்கரை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடராக்கி எடுத்துக்கிட்டேன். நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் சமையல் சோடா தேவைப்படும். பேக்கிங் சோடா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனாலும் சமையல் சோடாவிலே கேக் சூப்பராக ஸ்பாஞ்சியாக வரும். ஒரே 1 ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த 6 ஐட்டம் இருந்தால் போதும். இப்போ இது மிக்ஸ் பண்ண ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். இதிலோட 1 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3/4 கப் பால் அதோடு சேர்த்துக்கலாம். இந்த பாலில் 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்த்துக்கலாங்க. இது சன்ரைஸ் காஃபி தூள், ப்ரூ, சன்ரைஸ் சம்திங் வேறு எதுவாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். காஃபி தூளோட ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் கசக்கும், குறைவாகவே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சமையல் சோடா, அதாவது ஆப்ப சோடா. அந்த கேக்கோட ஃப்ளஃபி அதிகமாக வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அளவுக்கு சேர்க்கணும். பேக்கிங் சோடா இருந்தாலும் 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற 1/4 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகரும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையும் இதோட சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்துக்குவோம். ஒரு பீட்டர் இல்லை ஃபோர்க்கு இல்லை ஒரு கரண்டி, இந்த மாதிரி விஸ்பு ஏதாவது ஒன்று வச்சு நல்லா பபிள்ஸ் இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நல்லா வரும். கையில் மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்புறம் கேக் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஈவனாக ஒரே ரவுண்டில் மிக்ஸ் பண்ணணும், மாற்றி கலக்கக்கூடாது. இப்போ கோதுமை மாவு சேர்த்துட்டு இதே வச்சு ஒரே ரவுண்டில் மிக்ஸ் பண்ணுற பாருங்கள். இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பிலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கேக் கெட்டியாக வந்துடும். ஒரே ரவுண்டில் மிக்ஸ் பண்ணணும். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் கட்டிகள் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இப்போ கேக் பேட்டர் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. அதனால் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு நான் இதோட பால் சேர்த்துக்கிறேன். முன்ன 3/4 கப் சேர்த்தணும், இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கின்னு அதே ஃபார்மில் ஜென்டலாக நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறோம். இட்லி மாவு பதத்தில் வரணும். அந்த இட்லி பேட்டர் கெட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த பதத்தில் கேக் பேட்டர் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் கேக்கு.
பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். பர்ஃபெக்ட் பதத்தில் வந்திருக்கு. இப்போ நம்ம கேக் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி குக்கரை நீங்கள் அடுப்பில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணணும். நான் குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அடிகனமான தவா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்க. நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தாலும் அடியில் பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கோதுமை மாவு தேய்ச்சி விட்டுருக்கேன். கொஞ்சம் கனம் குறைவான பாத்திரம் எடுத்து அதில் நீங்கள் கேக் பேட்டர் சேர்த்துங்க. இப்போ அதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் பேட்டரை நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததும் லைட்டாக நம்ம தட்டி விடணும். மேலே இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடலாம், ஏன்னா கேக் பேக் ஆகும்போது அதெல்லாம் தீஞ்சு போயிடும். இப்போது லைட்டாக மேலே கீழே அடியிலன்னு எல்லாம் தட்டி விட்டுக்கோங்க. உள்ள பபுள்ஸ் இருந்தால் அதெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு பிளேட் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி குக்கரில் கொடுக்குற பிளேட் போட்டுக்கலாம், இல்லைனா வேறு சாதா பிளேட் கூட உள்ள ஒரு பிளேட் போட்டுட்டு நம்ம அந்த கேக் பேட்டர் சேர்த்து வச்சுருக்கிற பாத்திரத்தை அப்படியே உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி எடுத்து அதுக்கு மேலே மூடிடுவோம். இந்த மாதிரி மூடிட்டால் போதும். இப்போ குக்கரோட மூடி எடுத்துட்டு அது கேஸ் கட்டு கலட்டிடுங்க. மேலே இருக்கிற விசிலையும் எடுத்துடுங்க. அப்படியே இதை மூடி போட்டு லோக்கு கொஞ்சம் அதிகமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 45 நிமிஷம் இதை அப்படியே நம்ம பேக் பண்ணி எடுத்துருவோம். இப்போ கேக் பேக் ஆகிடுச்சு. 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் சூப்பராக வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நல்ல ஃப்ளஃபியாக மேலே எலும்பி வந்திருக்கு. இதில் ஃபோர்க்கு இல்லை டூத் ஸ்டிக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு உள்ளே குத்தி எடுத்திங்கன்னா கேக் அதுக்குள்ளே ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆச்சு. இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டேன். இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆறட்டும். நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆறுனதும் எடுத்து வெளியே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து ஓரங்களில் எடுத்து விட்டுடலாம். ஒட்டிகிட்டு இருந்தால் கீழே கொட்டும்போது வராது. லைட்டாக ஓரங்களில் பட்டும் படாமல் எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு மேலே கவுத்து அப்படியே நம்ம திருப்பிட்டோம்னா நம்மளோட கேக் வந்துடும். நம்மளோட கேக் சூப்பராக வந்துச்சு. அது மேலே இருக்கிறதுலாம் மாவு ஆல்ரெடி நம்ம தெளித்து விட்டோம் இல்லையா, கோதுமை மாவு. அந்த மாவு தான் மேலே இருக்குது. ரொம்ப லைட்டாக தெளிச்சிக்கிட்டால் கூட இந்த மாதிரி வராது. நீங்கள் சல்லடியில் வச்சு தெளிச்சிருந்தாலும் இப்படி ஒயிட்டாக வந்திருக்காரு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. வாவ், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது. நல்ல காஃபி மணம் சூப்பராக வருது. பாருங்கள், தொட்டாலே அப்படியே உடைஞ்சி போகுது. சூப்பர் எம்மியாக சாஃப்டான கேக்கு. நீங்கள் வீட்டில் இருக்கிற இந்த 6 இன்க்ரீடியண்ட்டை வச்சே நீங்கள் இந்த கேக் சூப்பராக பண்ணிடலாம். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேக் நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன். டிஃப்ரெண்ட் ஸ்டைலு, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கேக்ஸ் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்களேன், சுட சுட சூப்பர்பான கேக்கு. நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். வாவ், ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப எம்மியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.